அண்ணே, சின்ன வயசில் நடந்த ஒரு அருமையான அனுபவத்தை சொல்லுங்கண்ணே. கோவாலு இந்த பழசு இருக்கு இல்லையா, அதை அரைக்கிறது மகா வேஸ்ட்டு. ஒன்றும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும், இல்லை எதிர்காலத்தில் இருக்கணும். நிகழ்காலம் எதிர்காலம் இதுதான் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமானது, அற்புதமானது. ஆனாலும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இறந்த காலத்தில் தான் வாழறாங்க. இப்படியா இருக்குமே, அப்படி இருந்தால் இப்படியா இருக்குமே, அதான் முடிஞ்சு போச்சே. முடிஞ்சதை பற்றி இப்போ கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? அண்ணே, தத்துவம் பேசாதீங்கண்ணே. காலை வேலையில் தெரிஞ்சால் சொல்லுங்கண்ணே, இல்லைன்னா எதையாவது சொல்லுங்கண்ணே. ஓ, எது சொன்னாலும் கேட்க நீ தயாராக இருக்க. சரி, உன் ஆசைப்படியே சொல்கிறேன். இந்த நினப்புங்கிறது இருக்கே, அது பொழப்ப கெடுக்குமா. இப்படி ஒரு பழமொழி இருக்குது, நினப்பு பொழப்ப கெடுக்குமா. அப்படியாண்ணே? நினப்புன்னா நம்மளை பற்றி நம்ம நினச்சிக்கிற ஒரு சிந்தனை. நினப்புன்னா நான் இப்போ ஏற்பட்ட ஆள், நான் அவ்வளோ பெரிய ஆள், நான் நினச்சா கட்டாயம் நடக்கும், அதான் நினப்பு. பொழப்ப கெடுக்குன்னா நடக்காத போது தான் அதோடய ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சு போகும். ஸோ நல்லா இருக்கண்ணே. சொல்லுங்கண்ணே. இப்போ கோவாலு எங்கள் வீட்டில் என் மேலே செல்லம்னு சொல்கிறது கொஞ்சம் குறைவான வார்த்தை. என் மேலே உயிர், எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கும். அதனால் நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம எது சொன்னாலும் இம்மிடியட்டாக ஓகே ஆகிடும் அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்தில் இருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மாக்கிட்ட போய், அம்மா இன்றைக்கி எனக்கு பர்த்டே அப்படின்னேன். சந்தோஷம், போயிட்டு வா, வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. திரும்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய், அம்மா இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள்மான்னேன். அதான் சொன்னியே இப்போது, கேட்டுட்டேன் அப்படின்னாங்க. திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய், அம்மா இன்றைக்கி பர்த்டேம்மான்னேன். எத்தனை தடவை சொல்ல போடா அப்படின்னாங்க. திரும்பி போய் இன்றைக்கி பிறந்த நாள்மான்னேன். அவங்க அடுத்தபடியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க பாரு, அங்கே தான் அவங்க நிற்கிறாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆடு மாடு கழுதை குதிரை இதுக்கெல்லாம் பர்த்டே சொல்லிக்கிட்டு அழுது. சோறு கிடைக்குதான்னு பார்ப்பியா, சும்மா பர்த்டேன்னு சொல்லிட்டு கிடக்கு, எங்களுக்கு தெரியாதாக்கும். வேலையை பார்ப்போ, படிக்கிற வழியை பார்ப்போ அப்படின்னாங்க. நான் கேட்டது ஒரு கேக் வெட்டுவாங்களோன்னு. அவங்க சாப்பாடு கிடைக்குதா பாரு, அப்புறமா அந்த சமாச்சாரத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டாலாம் நீங்கள்? ஆமாம்பா, எங்கள் அப்பா விவசாயத்தில் லாபம் அதிகம் வராது, அதனால் சிரமப்பட்டதுன்னு உண்மை தான். அப்படியாண்ணே, திரும்ப பேசுவோண்ணே. நல்லது கோவாலு.